ஹாய் அமீஸ், நான் தான் உங்கள் அனிஹரி ஜியான் ஜாங்கு. இன்றைக்கி இந்த வருஷத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா மிஸ்டர் பைக்கர். இது வந்து ஒரு ஜங்குக்கோட ஒன் ஷாட் தான். இந்த ஒன் ஷாட்டில் அவங்களோட பேர் வயன். அப்புறம் ஜங்குக்கு வந்து ஒரு பெரிய ஐடலாக இருப்பான், பிடிஎஸ் ஐடலாக. அவ்வளோதான் மீஸ், இந்த இன்ட்ரோ போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க சும்மா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயும் போயிடலாம். அட் ப்ரெசன்ட் நீங்கள் தான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. எங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட், அதாவது நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து சவுத் கொரியாவில் வந்து படிக்க வந்திருப்பீங்க. அப்போ வந்து சவுத் கொரியாவிலேருந்து உங்களுக்கு ஒரு இந்தியன் ஃப்ரெண்ட் கிடச்சிருப்பான். அவள் பேர் தான் மினி. நீங்கள் 2 பேரும் யூனிவர்சிட்டியிலேருந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 பேரும் சியோலில் ஒரே கம்பெனி தான் வேலை பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் டைம் வேறு வேறு போட்டிருப்பாங்க. இன்றைக்கி உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டு புசானில் இருப்பாங்க. நீங்கள் 2 பேர் தான் சியோலில் இருப்பீங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் வந்து பிக்கப் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் தான் அச்சோ இருட்டு வேற போகுது, சீக்கிரமாக போய் மினியை கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்பிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் பேர் தான் மினி. இப்போ நீங்கள் கிளம்பிட்டு வந்து ஹெட்டில் வந்து ஹெல்மெட், நீங்கள் வந்து மாஸ்க்லாம் போட்டு ஃபுல்லாக சன்கிளாஸ்லாம் போட்டு ஃபுல்லாக கவராக தான் போவீங்க. அப்போ வந்து போயிட்டு இருக்கும் போதே ஒரு ரெட் கலர் பைக், அதாவது ரெட்டு பிளாக் ரெண்டும் சேர்ந்து ஒரு கலந்த ஒரு கலரில் வந்து அந்த வண்டியில் வந்து ஒரு பையன் போயிட்டு இருக்கான். நீங்கள் அந்த பையன் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறான். அதனால கொஞ்சம் உங்களோட வேகத்துக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். என்ன இவன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறான், என்னைக்கு போய் நான் சேர்றது, மினி வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாள். இவனை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணுறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவனை ஓவர்டேக் பண்ணலான்னு போய் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருப்பீங்க. உடனே அந்த பையன் என்ன ஓவர்டேக் பண்ணுறாளவ, எவ்வளோ பெரிய ரேஸ் பைக் வச்சுருக்கேன், என்ன ஓவர்டேக் பண்ணுறா, சின்ன ஸ்கூட்டியை வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டா. அவனுக்கு கோவம் வந்து டக்குன்னு அவன் வந்து ஒன்று நீங்கள் அவன்கிட்ட வந்து ரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மறுபடியும் உங்களை முட்டிட்டு போகிறான். இவன்கிட்ட தான் நான் ரேஸாக பண்ணேன், இவன் திடீர்னு இவ்வளோ வேகமாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி ஏதோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்க. மறுபடியும் அவன் ஸ்லோவாக போயிட்டுருக்கான். இவன் லூஸாக அங்கே வேகமாக போனால் இங்கே மறுபடியும் ஸ்லோவாக போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் ஓவர்டேக் பண்ண போகிறீங்க. அவனுக்கும் ஐயோ என்ன இவ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஓவர்டேக் பண்ணதில் டக்குன்னு வந்து உங்கள் கால் வந்து இடிச்சிருக்கும் அவனோட பைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுப்பீங்க ஒரு ஓரமாக. அவன் டக்குன்னு போயிருப்பான் அங்கேருந்து. லூஸு பண்ணி மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லி திட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்து கொரியன் தெரியும், நீங்கள் கொரியனில் தான் பேசுவீங்க. கொரியாவில் உடனே வந்து சொல்லவும் அவனுக்கு வந்து கேட்டிருக்கோம் லைட்டாக. அவன் வந்து கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பான் அவங்கள விட்டுட்டு. நீங்கள் நல்லா கத்தி சொன்னால் வந்து தெரிஞ்சுக்கும், என்னது நான் லூஸா அப்படின்னு சொல்லி திரும்பி வண்டி திருப்பிட்டு ஓடி வந்திருப்போம் உங்ககிட்ட. அச்சோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காலை பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க. என்ன நக்கலா அப்படின்றான். என்ன நக்கலாம், யார் நீங்கள் முதல்ல, நானும் உங்களை ஓவர்டேக் பண்ண சும்மா தானே ஓவர்டேக் பண்ணேன், நீங்கள் நான் ரேஸ் பண்ணுற மாதிரி என்னை முந்திட்டு போயிட்டு கால் அடிச்சிருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கான். உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் கூட தெரில, நீங்கள் ஃபுல்லாக ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, அப்புறமேட்டு ஃபுல்லாக மாஸ்க் கிளாஸஸ் எல்லாமே போட்டிருக்கீங்க. அதனால் சுத்தமாக உங்கள் கண் எதுவுமே தெரியல. இங்கே பாரு பொண்ணு, நீ என்னை ஓவர்டேக் பண்ண பிடிக்கல. ஓவர்டேக் பண்ணது பிடிக்கலனா என்ன பண்ணுறது, நீங்கள் இவ்வளோ மெதுவாக போய்ட்டு இருந்தால் என்னோடய அவசரத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க. அவசரத்துக்கு நீ பொண்ணை போ அப்படின்றாங்க. நான் அப்படி தான் போய்ட்டு இருந்தேன், நீங்கள் தான் ஓவர்டேக் பண்ணி எனக்கு காலை வேறு அடிச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவன்கிட்ட சொல்கிறீங்க. இங்கே பாரு, நீ ஓவர்டேக் பண்ணி எனக்கு கோவம் வந்துடுச்சு, அதனால் நான் ஓவர்டேக் பண்ணுறேன், நான் எவ்வளோ பெரிய ரேஸ் பைக் வச்சுருக்கேன் புரியுதா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே உங்களுக்கு கோவமாக வருது. உடனே வந்து அது அந்த பையன் வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். உடனே வந்து ஹெல்மெட் போட்டிருப்பான், அவனும் மாஸ்க்லாம் போட்டிருப்பான். அதெல்லாம் கழட்டிட்டு அவங்களே பார்க்குறான். உங்களுக்கு வந்து என்ன பண்ணியும் அவன் மூஞ்சி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியல, ஏன்னா பிடிஎஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சுத்தமாகவே. அதனால் வந்து ஏன்னா மூஞ்சை தந்து கற்றுனா பயந்துருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நான் யாருன்னு தெரியுமா அப்படின்றான். தெரியாது போடா அப்படின்றீங்க. இது போடாவா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நினச்சா அவனை இங்கேயே என்னடா பண்ண வேண்டி அப்படின்றான். என்னடா பண்ண முடியும் போடா சப்ப மூஞ்சா அப்படின்றீங்க. சின்னது சொன்னான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவம் வந்துடுது அவனுக்கு. ஆமாடா போடா, மூஞ்சில் வந்து ஒயிட் அடித்த மாதிரி இருந்துச்சு வச்சுட்டு என்ன வந்து கத்துறான். காலில் அடித்தது இவன் தப்பு, நானும் தப்பு நம்ம என்ன வந்து கத்திட்டு இருக்கான், என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரே சண்டை வந்துடுது. போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்துடுறீங்க. தைரியமான ஆள் வந்து அவன் மூஞ்சி காட்டுறீ அப்படின்னு. போடா, அவனுக்கு நான் மூஞ்சிலாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அவனும் வந்துட்டு பேராவது சொல்லிட்டு போ அப்படின்றான். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறீங்க.
அப்பா எவ்வளோ திமிரா பேசுகிறா, ச்சே பிடிச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் பின்னாடியே வரான். இப்போ நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு என்ன அப்படின்றீங்க. என்ன நக்கலா, நான் கேட்டு இருக்க அப்படியே போகிறேன், அப்படி தான்டா பண்ணுவேன். நீ காலை வந்து அடிச்சு விட்டா நான் உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஏய் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நினச்சி என்ன பண்ண அப்படின்னு சொல்கிறேன். என்ன எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கோ என்ன அப்படின்றீங்க. நீ கொரியன் பொண்ணு மாதிரி பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறான். ஆமாம் நான் கொரியன் இல்லை, அப்போ என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் ஜங்குக்கிட்ட கேட்குறீங்க. அண்ணே ஜங்குக்கும் இது கொரியன் இல்லையா, அப்புறம் யார்டி நீ அப்படின்றான். நான் ஒரு இந்தியன் கேர்ள். என்ன உனக்கு இந்தியன் கேர்ள்லாம் பேசக்கூடாதா என்ன? ஓ இந்தியன் கேர்லாம் அதான் அப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி பேசுகிறான். இந்தியன் கேர்லாம் எப்படி பேசுவாங்களா, அவங்க கொரியன் கேர்ள்ஸ்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாம் பேசுவாளுங்க, இருந்தாலும் உனக்கு வாய் கொஞ்சம் அதிகம் தாண்டி, ஓவராக பேசுகிற அப்படின்னு அவன் சொல்கிறான். அவனே நீங்கள் தான் இது நான் ஓவராக பேசுகிறேண்ணா, நீ ஓவராக பேசுகிறேன்னு சொல்லு, நான் ஒன்றும் ஓவராக பேசலை, நீ பண்ணனால தானே அவன்கிட்ட பேசுகிறேன், நான் ஒன்றும் ஓவராலாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு, நீ ஓவராக பேசுனால தான் நான் சொல்கிறேன், நான் ஜஸ்ட்டு வந்து காலை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சாரி கேட்க தான் வந்தேன், அதுக்குள்ளே நீ என்னென்னமோ பேசி ஓவராக பண்ணுறேன், பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்றான். நான் எல்லாத்தையும் பிஹேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஓவராக பண்ணாத போடா அப்படின்றீங்க. என்னோடய ஸ்டேட்டஸ் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா அப்படின்றான். எவ்வளோ பேலன்ஸ் என்னை போட்டிருக்காங்க தெரியுமா, நீ என்னை பார்க்க மாட்டியா, நடிக்கிறியாடி அப்படின்றான். நான் ஓட்டர் அடிச்சு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்றீங்க. ஏய் அப்படின்றான். அவனுக்கு கோவமாக வருது. இங்கே பாரு, ஓட்டர் அடிச்சு எனக்கு எதையுமே சாதிக்க போகிறது கிடையாது, இங்கே ஒழுங்கு முறையாக நீ போயிடு அப்படின்றீங்க. நீ என்னை ரொம்ப கோவப்படுத்துகிறாம்மா, சாரி கேட்கலாம் வந்து ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். யாருடா நீ, சும்மா எனக்கு தொல்லை பண்ணிகிட்டு இருக்கேன், ஃப்ரெண்டை கூப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு இப்போ கண்டுக்காத மாதிரி போயிட்டே இருக்கீங்க. இப்போ எவ்வளோ திமிருக்காரியாக இருக்கான், இவ்வளோ மேரேஜ் பண்ணிட்டு எவன் தான் கஷ்டப்பட போகலான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறான். நீங்கள் மினியை வந்து ஆஃபீஸில் போய் கூப்பிட போகிறீங்க. மினி அப்படின்றீங்க. இவன் என்ன மினி, சாரிடி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டானோ, அப்போலாம் ஒன்றும் இல்லை, நீ வந்ததே பெருசு, சரி வா அப்படின்னு சொல்லி அவன் வண்டியில் ஏறி உட்கார வச்சுக்கிச்சிங்க. அப்புறமேட்டு மினி வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்துட்டு இருக்கா பைக்கில், அதாவது உங்கள் ஸ்கூட்டரில் வந்துட்டு இருக்கீங்க. அப்புறமேட்டு உங்கள் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறீங்க. நீங்கள் வந்து தனியாக வந்து உங்கள் 2 பேர் தனியாக வந்து ஒரு பெரிய வீடு மாதிரி நீங்கள் 2 பேரும் ரெண்ட்டுக்கு எடுத்துருப்பீங்க. அந்த வீட்டில் தான் நீங்கள் 2 பேர் தங்கியிருப்பீங்க. கொஞ்சம் பெரிய வீடு தான். அதில் வந்து 2 ரூம், அப்புறமேட்டு ஒரு ஹால், அப்புறமேட்டு மேலே ஒரு பால்கனி ரூம் இருக்கும். அது சூப்பராக வியூ தெரியும் அந்த ரூம்லேருந்து, அதாவது பால்கனிலேருந்து. அப்புறமேட்டு கிச்சன் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. அப்புறமேட்டு நீங்கள் தான் மினி நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாடி, நான் உன் பேக்கில் எடுத்து வச்சிடுறேன். சரி வேன் அப்படின்னு சொல்லி அவளும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரா. நீங்கள் தான் மினி, நான் ஏன் லேட்டாக வந்து தெரியுமா, ஏன் வேன் இங்கே பாறேன் அப்படின்னு சொல்லி கால் அடிபட்டிருக்கோம்ல, அதை காட்டுங்க. ஐயோ ஏன் எனக்கு கீழே வந்துட்டியா, நான் தான் சொன்னேன் இல்லை நைட்டில் வராதுன்னு. இப்படி ஒரு வண்டிக்காரன் தாண்டி வந்து இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறீங்க ஜக்கை பற்றி. அவன் பேர் என்ன தெரியுமா, அவன் கீழடி நான் கேட்கல, ஆனால் அவன் வந்து பெரிய ஆள், நான் பெரிய ஆள், நான் என்ன பண்ணிடுவேன், அவனை என்னென்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நிறைய போஸ்டர்லாம் இருக்கான் அவன். அவன் மூஞ்சி பார்த்தியா, பார்த்தேன்னு. சரி அவனை எதுக்கையாவது பார்த்தா விட, நீ மூஞ்சி கட்டியவன். இல்லைடி, அப்படா சரி ஓகே, அவன் ஒன்று கண்டுபிடிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி மினியும் சொல்லிடுறான். ஓகேன்னு சொல்லி அந்த சீரத்தில் நீங்களும் இருக்கீங்க. இப்போது மினி வந்து ஒரு நிமிஷம் ஒன்று காட்டணுன்ட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி போகிறான் ரூமுக்கு. என்ன இப்போ பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்க்குறீங்க. மினி உள்ளே போயிட்டு அவளோட ஒரு ஹேண்ட்பேக் தான் எடுத்துகிட்டு வரான், அதாவது ஒர்க்குக்கு கொண்டு போகிற ஹேண்ட்பேக். மினி என்னாச்சுடி, ஏதாவது ஆஃபீஸில் கொடுத்தாங்களா என்ன, நில்லுவேன் நீங்கள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட்பேக்லேருந்து 2 டிக்கெட்ஸ் எடுக்கிறான். என்னடி டிக்கெட்ஸ்லாம் எடுத்துருக்கா, இது வந்து கான்சர்ட் டிக்கெட் அப்படின்னு சொல்கிறான். என்னடி புதுசு கான்சர்ட்லாம் சொல்கிறா, இது நம்ம எதுவும் போடுறதில்லையே, நமக்கு அது தெரியாதேடி அதை பற்றிலாம் அப்படின்றீங்க. ஆமாம் எனக்கும் அது தெரியாது, ஆனால் நம்ம ஒர்க் பிளேஸில் அதாவது ஆஃபீஸில் வந்துட்டு அந்த பொண்ணு இருக்காள், அவள் பேர் அந்த ஐயோ மறந்து போச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா, அந்த கிம் லிமன். ஆமாம் மோகன், அவளே தான். அந்த பொண்ணு வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து இந்த கான்சர்ட் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி வச்சுருந்தாலாம். அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் வேலை வந்துடுச்சு, இவளுக்கும் ஷிஃப்ட்டு போட்டாங்க நாளைக்கு ஈவினிங்
அதனால் அது போக முடியல. அதனால் டிக்கெட்ஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கொடுத்துட்டான். அப்படின்னு சொல்லிட்டு மினி அவங்கள்ட்ட சொல்கிறான், அதுக்கு நீ வாங்கிட்டு வந்துருப்பேன், எதுக்குடி தேவையில்லாத வேலை பண்ணுற, பரவாயில்ல என் போயிட்டு வரலாம், என்ன டிக்கெட்ஸ் இது மேலே அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒயன் இதில் நம்ம எழுதிருப்பாரு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுக்குறா. ஆமாம் பிடிஎஸ் கான்சர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கிறீங்க. பிடிஎஸ்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் புரியல. பிடிஎஸ் அவள்கிட்ட தான் கேட்டேன் இதை பற்றி. ஆமாம் இத்தனமும் பெரிய பாய் பேண்டு 7 மெம்பர்ஸ் இருப்பாங்களாம் பாய்ஸு. அவங்க பெரிய ஃபேமஸான பாய் பேண்டு. அவங்களோட பாட்டு டான்ஸு அதெல்லாம் கேட்கலாமா இந்த கான்சர்ட்டில், அவங்க எல்லோரும் ஆடுவாங்களாம். ஓ அப்படியா, போகலாமா வேணாமா? போகலாம் ப்ளீஸ். நாளைக்கா? ஆமாம் நமக்கு நாளைக்கு காலைல போய்ட்டு 11 மணிக்கெலாம் ஷிஃப்ட் முடியுது தானே? ஆமாம் ப்ளீஸ் வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்னமோ பண்ணி அவங்களே போகலான்னு சொல்ல வச்சுட்டா மினி. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நீங்களும் மினியும் காலையில் வந்து ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்பி போயிட்டீங்க. இப்போது கொஞ்ச நேரம் ஆகிட்டு 11 மணி அப்படியே ஆகுது. நீங்களும் மினியும் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டீங்க. இப்போது மினி தான், இவன் வாடி நம்ம போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் கான்சர்ட் போகிறதுக்கு. மினி தேவையாடி, எதுக்குடி அப்படின்றீங்க நீங்கள், வயன் வாடி அப்படின்னு சொல்லி உங்களை ஷாப்பிங்கும் கூப்பிட்டு போய் நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறா. நீங்கள் உட்காந்துருக்கீங்க இப்போது உங்கள் வீட்டில் தான். மினி எத்தனை மணி டு எத்தனை மணி பார்த்தியா? இல்லையா வயன், போய் பாரு போ அப்படின்னு சொல்கிறீங்க. மினியும் அந்த டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வரான். இங்கே பாரு இதில் பாரு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீ பார்க்கலாம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் வாங்கிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா டைமிங் 4:30லேருந்து 12 o'clock வரையும் இருக்குது. மினி என்னடி இது 12 o'clock வரையும் இருக்குது? நான் 12 o'clock வரையும் தான் அங்கே இருக்க மாட்டேன், அவ்வளோதான் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா பிச்சு போட்டுருவாங்க நீ அப்படின்றீங்க. உடனே மினி 12 o'clock வரையுமா? அச்சோ நம்ம பாதியோடய வேணால் வந்துடலாம். விடுவாங்களான்னு தெரியலையே மினி. இல்லை அந்த லிமிட்டை அந்த லிமிட் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரியன் பொண்ணுக்கு வந்து மினி வந்து கால் பண்ணுறா. ஹலோ மினி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கால் எடுத்து சொல்கிறான். லிமின், அந்த கான்சர்ட் டிக்கெட் சொன்னல அதில் வந்து 4:30 to 12 o'clockன்னு இருக்கு. 12 o'clock வரையும் அங்கேயே இருக்கணுமா? இல்லை மினி, நீ வந்துட்டு வேணும்னா பாதிலே கூட வந்துக்கலாம், அவங்க வந்து டைம் கொடுப்பாங்க, வேணுங்கிறவங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லிமின் பொண்ணு சொல்கிறா. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மினியும் கட் பண்ணி வச்சிடுறான். என்ன மினி சொன்னால், நம்ம வேணும்னா பாதிலே கிளம்பி வந்துடலாமா, அவங்களே டைமிங்கில் ஏதாவது சொல்லுவாங்களாம், இன்னும் வேணுங்கிறவங்க வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு. ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இருந்துக்கிறீங்க. கான்சர்ட் போகிறதுக்காட்டி நீங்கள் எல்லோரும் வந்துட்டு சீக்கிரமாக லஞ்செலாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து படுத்து தூங்க போயிட்டீங்க. நீங்களும் மினியும் இப்போது அப்படியே ரெஸ்ட் எடுத்து தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டீங்க. ஆனால் மினியா போயே ஆகணும், சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் முழிச்சே தான் இருப்பாள். கரெக்டாக 4 o'clock ஆகுது. மினி போட்டு உங்களை தள்ளி எப்படி எழுப்புறா. மினி ப்ளீஸ் என்னை தூங்க விட்றி. வயன் 4 மணி ஆச்சு வயன், எந்திரி வயன். எனக்கு தூக்கம் வருது, நான் 4:30க்கு எந்திரிக்கிறேன், நீ எப்போ ரெடி ஆக போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இழுத்து பார்த்துட்டு தூங்கிட்டீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டா. ஏன்னா நீங்கள் தான் வந்து கொஞ்சம் வந்து சீக்கிரமாக கிளம்பிடுவீங்க. ஆனால் வந்து மினி வந்து ரொம்ப லேட் பண்ணுவாள். அதனால் அவளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இருந்துடுவீங்க. அப்புறமேட்டு ஒரு 4:15 அப்போலாம் உங்களை எழுப்பி விட்டா. நீங்கள் டக்குன்னு கிளம்பிட்டீங்க ஓகேன்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் முன்னாடியே ஃப்ரெஷ் ஆகிருப்பீங்க. இவள் தான் அப்படியே வந்து முடியலன்னு சொல்லி தூங்கியிருப்பான். ஓகே அப்புறம் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் கிளம்பி அந்த கான்சர்ட்டுக்கும் போயிட்டீங்க. கரெக்டாக 4:30க்கு அங்கே வந்து அந்த கான்சர்ட்டுக்கு ஃப்ரண்ட் டோர்கிட்ட வந்து நிறையா பேர் என்னமோ வாங்கிட்டு இருக்காங்க. மினி என்னடி அது, என்னமோ எல்லோரும் லைட்டாக வாங்குறாங்க, என்னது இது, என்னமோ ஹேமர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தெரியலையே, என்னமோ பால் மாதிரி மேலே கீழே நம்ம ஸ்டிக்கு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மினியும் அது வாங்கணுமாடி,
தெரியலையே ஒயன். இல்லை, யார்கிட்டையாவது கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் ஒரு கேர்ள் நிற்கிறா. எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் இப்போ கேட்குறீங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கொரியனில் கேட்குறா. நீங்கள் கொரியனில் சொல்கிறீங்க. ஹாய், எனக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கா சொல்கிறா. உடனே நீங்கள் அங்கே நிறைய பேர் என்னமோ வாங்குறாங்களே லைட் மாதிரி, அது எல்லாருமே வச்சுருக்கணுமா? நீங்கள் பிடிஎஸ் கான்செர்ட் தானே வந்திருக்கீங்க? ஆமாம். அப்போ நீங்கள் அது வாங்கணும். அது பேர் ஆர்மி பூம் அப்படின்றான். ஆர்மி பூமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மினியை பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லி அது தலையாட்டுற ஒன்றுமே தெரியாதுன்னு. உடனே நீங்கள் தான் அப்போனா எல்லோரும் வாங்கணுமா? ஆமாம், நீங்கள் பிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதை வாங்க, இல்லாட்டி மற்ற குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா வேறு லைட் ஸ்டிக் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது பேர் லைட் ஸ்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறீங்க. உடனே அந்த பொண்ணு தான், நீங்கள் பிடிஎஸ் ஆர்மி தானே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அது 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 வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறேன்னே தெரியல. அது வந்து அது இல்லை, நாங்கள் பிடிஎஸ் ஆர்மி தான். இல்லை, எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து, அதான் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை சொல்கிறீங்க. அந்த பொண்ணு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் போயிடுறான். நீங்கள் 2 பேரும் அந்த ஆர்மி பூமை வாங்கிட்டு உள்ளே போகிறீங்க அந்த கான்சர்ட்குள்ளே. உடனே நீங்கள் தான், மினி என்னடி விளையாடுறியாடி, எவ்வளோ விலை தெரியுமா இது, ஒரு ஆர்மி பூம் 1000 ஓன் அப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. வென் ப்ளீஸ் டி 1000 ஓன் தானே அப்படின்னு சொல்கிறா. 1000 ஓன், உனக்கு 1000 ஓன் தானே, எப்படியோ வச்சுன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சாரிடி அந்த பொண்ணு கொடுத்தா அத்தனால தாண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அந்த லீவன் கொடுத்தான்னு சொல்லி எனக்கு டிக்கெட் ஆகிடுச்சு, என் காசு அதுக்கு பண்ணி அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை திட்டுறீங்க. அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கா. நீங்கள் 2 பேரும் அப்படியே போயிட்டு அந்த டிக்கெட் வாங்குகிற ஒருத்தர் நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் டிக்கெட் கொடுக்குறீங்க. எஸ்கியூஸ் மீ, டிக்கெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. உடனே அவர் அந்த டிக்கெட்டை வாங்கி பார்க்குறாரு. உடனே அந்த டிக்கெட்டை வச்சுருக்கிறது சொல்கிறாரு அவங்கள்ட்ட, இது வந்துட்டு விஐபி டிக்கெட்ஸ்மா, இது வந்துட்டு நீ அங்கே போய் தான் டிக்கெட்டு கொடுக்கணும், அங்கே இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி கீழே, அதாவது அந்த ஸ்டேஜ் கிட்டக்க சீட் கிட்ட அங்கே வந்து ஒரு பர்சன் நிற்கிறாரு. அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நீங்கள் அந்த பர்சன்கிட்ட கேட்குறீங்க, அப்போனா விஐபி டிக்கெட்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. விஐபி டிக்கெட்ஸ்னால் நீங்கள் ஸ்டேஜ் பக்கத்தில் நின்று நல்லா வியூ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸ்டேஜ் பக்கத்தில் என்ன அப்படின்னு சொல்லி மினியை பார்க்குறீங்க. சரி அதிரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறா. எதுவுமே தெரியாது மினி உனக்கு அப்படின்னு சொல்லி உரைக்கிறீங்க அவளை. ஹி அப்படின்றா அவள். சரிங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டு அந்த கீழே இருக்கிற அந்த பர்சன்கிட்ட வந்து டிக்கெட் கொடுக்குறீங்க. ஓகே மேடம், இந்தாங்க, நீங்கள் வந்துட்டு அந்த சீட்டில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு அவர் சீட் சொல்கிறாரு. பார்த்தா ஸ்டேஜுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் கையை எட்டினாலே ஸ்டேஜே தொடலாம், அந்த மாதிரி ரொம்ப கிட்டக்க இருக்குது அந்த சீட்டு. மினி என்னடி இது இவ்வளோ கிட்டக்க இருக்குது, ஒயன் எனக்கு தெரியலடி. ஐயோ மினி, அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா என்னடி சொல்கிறது, எதுவுமே தெரியாதுடி இவங்களை பற்றி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி அவள் ஒன்றுமே சொல்ல முடியாமல் தவிக்கிறா. நீங்களா எல்லாமே நமக்கு சதியாகவே வருதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. அப்படியே வந்து டைம் பாஸ் ஆகுது. இப்போ 5:30 ஆகுது. நீங்கள் தான் இப்போது மினிக்கிட்ட சொல்கிறீங்க, மினி என்னடி இது 4:30க்கெலாம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு 5:30 ஆச்சு, இன்னும் யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. 4:30க்கெலாம் இருக்கிறேன்னு சொல்லி இங்கே இருக்குது, ஆனால் இங்கே 5:30 ஆகி யாரும் வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க. உடனே நீங்கள் தான் பக்கத்தில் ஒரு ஆர்மி உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட, எக்ஸ்கியூஸ் மீ, 4:30க்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க, 5:30 ஆச்சு, வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே அவங்க தான், ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா இல்லை, கான்சர்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தெரியல,
அதாவது 4:30ன்னு சொன்னாங்களாம். கொஞ்சம் லேட் ஆகி தான் பிடிஎஸ் வருவாங்க. அவங்க கொஞ்சம் ஈவினிங் அந்த மாதிரி சன்செட் அந்த மாதிரி வந்தால் தானே ஜாலியாக இருக்கும். அதனால தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்க திரும்பிக்கிறீங்க. அன்னே மினிட்டு அவங்க கொஞ்சம் இருட்டினோன்னு தான் வந்தால் தான் ஜாலியாக இருக்குமா, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மினி தான் அப்போனா நல்லா தூங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவள் உட்காந்துருக்கா. நான் வந்து அப்பயே சொன்னேன் மினி, என்னையும் தூங்க விடாமல் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஒரு இப்போது 7:00 ஆகிடுது. அப்போ 7:00 ஆகிடுச்சு, இன்னமும் வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மினியும் உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக அவ்வளோ சத்தம் வருது பயங்கரமாக. அப்படியே ஸ்டேஜ் இங்கே திரும்பி பார்த்தா பிடிஎஸ் அப்படியே ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்பா என்னம்மா கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மினியும் அப்படியே ஆர்வம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆரம் தான் வரான். ஹாய் ஆமீஸ், ஐம் யூ ஆரம் அப்படின்னு சொல்லி அப்படியே வரான். அப்படியே எல்லோரும் வராங்க. கடைசியாக ஒருத்தன் பிளாக் கலரில் கோட் மாதிரி போட்டு உள்ளே வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப உடம்போடு ஒட்டியிருக்க மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டு ஒருத்தன் வரான். ஹாய் ஆமீஸ், ஐம் ஜாங்ஹக் அப்படின்னு சொல்லி அப்படியே கத்திட்டு வரான். யார் அது அப்படின்னு சொல்லி நீங்களும் நல்லா எட்டி பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோதான், மூஞ்ச பார்த்தோன்னே அவ்வளோதான், உங்களுக்கு பேச்சே வரல. இவனா அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. அச்சோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. மினி வா வா செம்மையாக அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவள் உட்காந்துருக்கா. உடனே நீங்கள் தான் மினி வா மினி போயிடலாம். வயன் இப்போ தானே இங்கே வராங்க, என்னடி அவள் வீடியோலாம் எடுக்க சொல்லியிருக்கான், இப்போ ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு கொண்டு வான்னு சொல்லியிருக்கேன், என்ன இப்போயே போகலான்ற அது அப்படின்னு சொல்லி என்னாச்சு வயன்? அவன் அந்த ஹாய் மிஸ் ஐம் ஜங்குக்குனால. ஆமாம், அந்த லாஸ்ட்டாக அவன் தானே? ஆமாம்மா, அவன் தாண்டி அன்னைக்கு நான் வண்டியில் திட்டுனேன். என்னவான்னு சொல்கிற? அதனால தான் நான் யாரும் தெரியாமல் பேசுகிறேன், நிறைய பேனர்லாம் பார்த்துருப்பேன்னு சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மினிக்கா ஐயோ என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்றா. எனக்கு சத்தியமாக தெரியாதுடி இவன் இப்படிப்பட்ட ஆளுன்னு அச்சோ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. இப்போ மினி தான் இவன் நீ தான் ஃபேஸ்லாம் காட்டலன்னு சொன்னல, அப்புறம் என்னடி ஃபேஸ் காட்டல, இருந்தாலும் பயமாக இருக்கேன் அவனை பார்த்தா. நான் வேறு அப்போ கண்ட மாதிரி திட்டேன், மூஞ்சி போடுற சப்பு மூஞ்சி, அப்புறம் மூஞ்சில் வெள்ளடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டேன்னு. மாட்டேன்னா சின்ன விட தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறமேட்டு டக்குன்னு நீங்கள் தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க உங்கள் பேகை. ஐயோ அப்படின்றீங்க. என்னடி ஆச்சு? இந்த பேக்கை தாண்டி அன்றைக்கி அந்த திட்டம் போது நான் முன்னாடி வச்சுருந்தேன். என்னடி சொல்கிற? இது எங்கேயாவது ஒழிச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் சீட்டுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு அது மேலே நல்லா சாஞ்சிக்கிட்டீங்க. கொஞ்சம் கூட வெளியில் தெரியாமல். இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து சுத்தமாக அதை பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லை. ஏன்னா உங்களை மூஞ்ச சுத்தமாக பார்த்துருக்க மாட்டான் அவன். அந்த பேக்கை வேணால் வச்சும் இடம் கண்டுபிடிக்கலாம், அதையும் பின்னாடி வச்சுட்டிங்க. அதனால் ஒரு தட்டையும் கூட இல்லாமல் இருக்கீங்க. மினியும் ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அவனை பார்த்தா, ஆனால் சரி கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு தைரியத்தில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போது ஜங்குக் தான் அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் தானே இருக்கீங்கன்னு சொன்னேன். அதனால் வந்துட்டு நான் பக்கத்தில் வரான் உங்கள் சைடு தான். அப்படியே வந்து அந்த சைடு உட்காந்து அவன் தண்ணி குடிக்கிறான். அவ்வளோ கத்துறாங்க அவன் தண்ணி குடிக்கிறதுக்கு. உடனே நீங்கள் தான் மினி தண்ணி தானே குடிக்கிறான், எதுக்குடி இந்த கற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் எனக்கு புரியல ஒன்றுமே அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. அதையுமே நான் சொல்கிறது எதுவும் கேட்காது, அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை திட்டுறீங்க. உடனே அவன் தான் நீங்கள் அவனை சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹை அப்படின்றான். ஐயோ அப்படின்ட்டு இருக்கு உங்களுக்கு. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. உன் பேர் என்ன அப்படின்றான். என் பேர் வயன் அப்படின்றான். ஓ வயன்னா, அழகாக இருக்க அப்படின்றான். ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்க. நீ ஆர்மியா, நம்பவே முடியலையே அப்படின்றான். அப்படின்றீங்க. உங்களுக்கு சிரிக்கிறதா அப்படின்னு டவுட்டு தான், ஃபேக் ஸ்மைல் தான் பண்ணியிருப்பீங்க. சிரிக்க தான் அழகாக தான் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போயிருப்பான். அவங்கள்ட்ட அவன் பேச பார்த்தா ஆஃபீஸ்லாம் அவ்வளோ கத்துறாங்க. ஐயோ அப்படின்னு இருக்குது உங்களுக்கு. அப்புறம் அப்படியே ஒரு 10:00 ஆகுது. அப்போ வந்து பிடிஎஸ்ஸே சொல்லியிருப்பாங்க, வீட்டுக்கு போகிறவங்களாம் சேஃபாக போய் சேர்ந்துக்கோங்க, இருக்கிறவங்களாம் 12 மணி வரை இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருப்பாங்க.
அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மினியும் ஒரு 10 o'clock தான் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அப்பாடி இப்போ தாண்டி நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்டில் டபுள்னு போய் விழுந்துட்டீங்க. ஆமாவா என்ன அப்படின்னு சொல்லி அவ்வளோ தொப்பில் வந்து விழுவுறா. ஒரு நிமிஷம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, வேறு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த கான்சர்ட்டில் இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் மாஸ்க் போட்டு தான் இருந்திருப்பீங்க. மாஸ்க் போட்டு தான் சேஃப்டியாக இருக்கணும் முன்னாடி இருக்கும்போது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கனால மாஸ்கில் தான் அவன் பார்த்துருப்பான் அப்போயுமே அவங்கள. அப்படி மாஸ்க் போட்டனால மூஞ்சி பார்க்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. எப்படியா இருந்தாலும் பேர் மாட்டிக்கிச்சுல அப்படின்னு சொல்கிறா. நீ வாயை மூடிட்டி அப்படின்னு சொல்கிறா. அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10:30க்கு வந்துட்டு இப்படி நல்லா சாப்பிட்டு நீங்கள் போய் தூங்க போயிட்டீங்க 2 பேரும். இப்போது உங்களுக்கு தான் கால் வருது. இவன் தான் கால் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பெட்டில் தான் வச்சுருப்பீங்க உங்கள் ஃபோனை. மினி எடுத்து கொடுக்குறான். கொடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்கள் அம்மா தான். நீங்கள் அட்டன் பண்ணி அம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் என்ன பண்ணிகிட்டு இருக்கா? நானாம்மா இப்போ தான் வந்து சாப்பிட்டேன், தூங்க போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் இவ்வளோ லேட்டு? அதுவாம்மா இல்லை கொஞ்சம் சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்குலாம் கான்செப்ட் போன தெரிஞ்சா உரிச்சு எடுத்துரும் அவங்கள. அதனால் நீங்கள் வந்து சும்மா சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி உங்கள் அம்மாட்ட சொல்லிடுவீங்க. ஓ சரிம்மா வயன், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் வயன் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழகாக சொல்கிறீங்க. அது வந்துட்டு அவங்க பிரியமா பொண்ணு உங்கள் கசினக்கா இருக்கால, ஆமாம், அவள் நாளைக்கு வீட்டுக்கு வரா அப்படின்னு சொல்கிறீங்க. என்னது அவங்களா? அவங்க இதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிங்க அவங்க அம்மா கேட்குறீங்க. அது வந்துட்டு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி. என்னது பொண்ணு பார்க்க வராங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா விளாட்றீங்களா? அவங்க பொண்ணு பார்க்கணுன்னா அவங்க அங்கே தான் கூப்பிடணும், இங்கே எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அது அப்படிலாம் சொல்ல முடியாது, அவங்க வராங்க நாளைக்கு, நீயும் வந்துரு. நானா? ஏன் அவங்க இங்கே வரணும்? ஏன் அக்கா ஏதாவது கொரியன் பையனை லவ் பண்ணிட்டாலாம் என்ன அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க நீங்கள். உடனே மினி அதே கொரியன் பையனை லவ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறா. அமைதியாக இருட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே எங்கள் அம்மா தான், அது ஒன்றில் அவள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பையனை பார்த்தாலாம். அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அவனுக்கும் இவ்வளோ ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால் கொரியாவில் வந்துட்டு பார்த்துட்டு பேசிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால தான் பார்க்கலான்னு சொல்லி வராங்க. ஓ அப்படியா, சரிம்மா. பையன் யார் அப்படின்றீங்க. பையனா? தெரியல வயனா, அவங்க வந்துட்டு தான் பேசணும். நாளைக்கு வா, நீ காலையில் ஒரு 8 o'clockலாம் வந்துடு வீட்டுக்கு அப்படின்றாங்க. இது 8 o'clock? என்னம்மா சொல்கிறீங்க? வந்துடுவேன் அம்மா, நாளைக்கு எனக்கு ஷிஃப்ட் இருக்குமா. பரவாயில்ல, லீவ் போட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க. ஓகே பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வந்து கட் பண்ணி வச்சிடுறீங்க. இப்போவுமே தான் என்னடி ஆச்சு? இல்லடி எங்கள் பெரியம்மா பொண்ணு ஒரு கசினக்கா இருக்காங்கன்னு சொல்லிக்கல. ஆமாம், அவங்க வந்துட்டு யாரோ ஒரு கொரியன் பையனை இன்ஸ்டாகிராமில் வந்து லவ் பண்ணாங்களாம். அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்காங்களாம். அதனால் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. கொரியன் பையனை லவ் பண்ணாங்களா அப்படின்னு இருக்கு அவளுக்கு. ஆமாம், நம்ம இத்தனை வருஷமாக கொரியாலே இருக்கோம், நம்ம கூட இது வரையும் கொரியன் பையன் லவ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பண்ணிட்டேன் 100க்கு 100 உண்மை அப்படின்ற உங்களுக்கு 2 பேத்துக்கு ஒரு சிரிப்பு. சரி, நாளைக்கு நான் 8 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அங்கே போகணுண்டி, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறீங்க. ஒயன் அப்படின்னு நீ வரமாட்டேன் நாளைக்கு ஷிஃப்ட்டுக்கு. சரி, அப்போனா நான் போகிறேன், நானும் உனக்கு ஹாஃப் டே லீவ் சொல்லிட்டுமா? சரி மினி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்து மினிக்கும் வரணுன்னு தான் இருக்கும். ஆனால் அவளுக்கு வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் வீக் வந்துட்டு 3 நாள் வந்து ஸ்டொமக் பெயின் வந்து லீவ் போட்டிருப்பாங்க. அதனால் வந்துட்டு இப்போ லீவ் தர முடியாது அப்படின்ட்டுருவாங்க. அதில் அவள் ஷிஃப்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள். அவங்களுக்கும் ஹாஃப் டே லீவ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாள். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சி கிளம்பிட்டீங்க. இப்போது 7:40 ஆகுது. நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் மினி, பத்திரமா இரு, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. பத்திரமா போயிட்டு வா ஓகேவா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு மினியும் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வண்டியில் போய் அங்கே இறங்க போகிறீங்க. நீங்கள் கரெக்டாக அங்கே போகும்போதெலாம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க.
ஓ! மாப்பிள்ளை வீட்லேருந்து இப்போ தான் வராங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக போய் வண்டி நிறுத்துறீங்க. அப்போ தான் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்லேருந்து உள்ளே வராங்க. அந்த மாப்பிள்ளை வீடு யாரும் கிடையாது, ஜங்குக்கோட வீட்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க கசின் அக்கா வந்துட்டு ஜங்குக்கோட அண்ணனை தான் அத்தனை நாள் லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அண்ணன் தான் கொரியாவுக்கு வர சொல்லிவிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அதனால் வந்து அவங்க வந்து பார்க்க வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த விஷயம் சுத்தமாக தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து பேகெல்லாம் மாட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலரில் க்ராப் டாப் ஃபுல் ஹேண்ட் போட்டு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அப்புறமேட்டு கொஞ்சம் லைட் ப்ளூ ஜீன் போட்டுட்டு ஃப்ரீ ஹேர் விட்ருக்கீங்க. அப்புறமேட்டு வந்து மண்டையில் வந்து இப்போதைக்கு ஹெல்மெட் போட்டுட்டு வந்து நிற்கிறீங்க. நீங்கள் வந்து டக்குன்னு வண்டி வந்து நிறுத்தியிருக்கவும் இந்த மாப்பிள்ளை வீடு எல்லோரும் உங்களை பார்த்துருப்பாங்க. சக்குக்கும் உங்களை நல்லா பார்த்துருப்பான். இவ இப்படி வந்து நிறுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பைக்கை பார்த்தோன்னே அப்படின்னு இருக்கும் அவனுக்கு. உடனே அவன் அப்படியே ஃப்ரீஸாக போய் பார்க்குறாங்களே. உடனே அவன் தான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிறான். ஏன்னா அன்றைக்கி நீங்கள் திட்டும்போது இதே வண்டியை வச்சுக்கிட்டு தான் அவனை திட்டுவீங்க நல்லா. இதே ஹெல்மெட், இதே வண்டி, அந்த பேக்கை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், கன்ஃபார்மே ஆகிடும். இது ஹெல்மெட், இந்த வண்டி, அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவன் நல்லா உங்களே ஒத்து பார்த்துட்ருக்கான். எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டில். கரெக்டாக நீங்கள் வந்து ஹெல்மெட்லாம் கழட்டிட்டு மாஸ்க்கு எல்லாம் கழட்டிட்டு அங்கே வண்டிக்குள்ளே வச்சிடுறீங்க. அப்புறம் அவங்க வண்டிக்குள்ளே இருந்தால் அந்த பேக்கையும் எடுத்து மாட்டுறீங்க. அது ஒரு கொஞ்சம் ப்ரௌன் கலர் பேக் தான், ஒன் சைடாக போடுற பேக் தான். உடனே அவன் கன்ஃபார்ம் இவ்வளே தான் அப்படின்றான். உங்களுக்கு அவன் நிற்கிறத வந்து தெரியவே இல்லை. அவன் வந்து நிற்கிற நேரத்தில் அவங்க அம்மா வந்து டக்குன்னு கூப்பிட்ருப்பாங்க, ஜங்குக்குள்ளே வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதா வரேம்மா அப்படின்னு சொல்லி அவன் உள்ளே போயிருப்பான். நீங்கள் அப்போ தான் டக்குன்னு திரும்பியிருப்பீங்க. யார் இங்கே யாரோ நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, சரி உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. இப்போது நேராக யாரையுமே கண்டுக்கல, அவங்க அம்மாக்கிட்ட தான் போகிறீங்க. அம்மா அப்படின்றீங்க. ஒய்யன் குட்டி வந்துட்டியா, எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க தெரியுமா, சும்மாவது வந்துட்டு போடி அம்மா பார்க்க. சரிம்மா இனிமேல் வரேம்மா, சியோர்லேருந்து பூசானுக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் தெரியுமா. சரி இப்போ பெரியம்மாட்டெலாம் பேசு அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஒரு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போய் பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க பெரியம்மாட்ட. பெரியம்மா, ஓ ஒயன்குட்டி வந்துட்டியா. ஆமாம் பெரியம்மா. அக்கா எங்கே. அக்கா மேலே இருக்கா. நீ எப்படி இருக்க. நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா. நீங்கள். நான் நல்லா இருக்கேன். பெரியப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க. நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா கம்பெனியில் வேலை பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க பெரியப்பா, நான் கம்பெனியில் ஒரு சிஇஓ போஸ்ட்டில் இருக்கேன். ஓ சரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி பெரியம்மா நான் போய் அக்காவை பார்க்குறேன். சரி உனக்கு வந்ததுலேருந்து எங்கள் அக்காவை பார்க்கணும். ஆமாம் அவள் அழகாக ரெடியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே அக்காவை தான் பார்க்க குடுன்னு மேலே ஓடுறீங்க. அங்கே அக்கா அழகாக ரெடியாக இருக்கா. அக்கா அப்படின்றீங்க. பையன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா வந்து ஓடி வந்து அவங்களை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அக்கா குட்டி நீ அங்கே ஏன்னே வரவே மாட்டேங்கிற. அக்கா நான் இங்கே வரவே முடியல, நான் எப்படி இந்தியாவுக்கு வர்றது. சரி நீ முன்னாடிலாம் நீ இருக்கும்போது வாரத்தில் எப்படியாவது ஒரு தாட்டி வந்துடுவேன், ஜாலியாக இருக்கும் கலன்னு. இப்போ பாரு ஒன்றுமே இல்லை, நீ ஜெயத்தக்கான்னு கூச்சிக்கிட்டே இருப்பா. இப்போல்லாம் யாருமே இல்லை தெரியுமா, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உடனே எங்கள் அக்கா தான் ஆமாம் அப்படின்னு சொல்லி அழகாக தலையாட்டுறாங்க. மாப்பிள்ளை யாரோ கொரியன் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறியாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் அக்காவை லைட்டாக தட்டுறீங்க. வயன் என்ன கலாய்க்கிறியா அப்படின்றாங்க அவங்க அக்கா. ஆமாம் அப்படின்றீங்க. அவங்க அக்கா ஆமாம் அப்படின்றா. எப்படி. அது இன்ஸ்டாகிராமில் அப்படியே பார்த்து பேசிக்கிட்டு தான். ஓஹோ அப்படின்றீங்க. அவங்க அக்கா அவங்கள லைட்டாக அடிக்கிறாங்க. பையன் என்ன இப்படி பண்ணாத அப்படின்றாங்க. உடனே நீங்கள் சரி பையனோட மூஞ்சியாவது காட்டேன். பையன் அங்கே தானே உட்காந்துருக்காரு. பையன் அங்கே தான் உட்காந்துருக்காரா. சரி நான் போய் பார்க்குறேன். வயன் சொல்லு. அவங்க கொரியனில் கொஞ்சம் பேசுவாங்க, அட்வான்ஸ் கொரியனில். எனக்கு நீ மட்டும் இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடி அப்படின்வாங்க.
கொரியன்ல பேசி ஹெல்ப் பண்ணுமா? எப்படி அப்படின்றீங்க? அப்படின்றீங்க அவங்க அக்கா. என்ன? ஒயன் ப்ளீஸ் டி. ஆ ஏ அக்கா, அவங்க எப்படி பேசும்போது நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது? சொல்லுடி. நீ கொரியன் மேப்ல கல்யாணம் பண்ண போகிற, நான் எப்படி சொல்கிறதே அப்படின்ற அப்படி நீங்கள் அக்காட்ட சொல்கிறீங்க. ஒயன் ப்ளீஸ் டி, பார்க்குறேன் அவங்க விட்டாங்கன்னா நான் பக்கம் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குடுன்னு ஓடுறீங்க அந்த மாப்பிள்ளையை பார்க்க தான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி திடீர்னு அவங்க அக்கா மறுபடியும் அவங்க அக்கா ரூமுக்கே போயிடுறீங்க. என்னாச்சு வயன், மாப்பிள்ளை வரலையா? அதெல்லாம் வந்துட்டாங்க, இந்த பேக் மட்டும் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி டிங்குன்னு அவங்க அக்கா மூஞ்சில தூக்கி போடுறீங்க. அப்புறம் திடீர்னு அவங்க நோட்டீஸ் பண்ணுறீங்க. நில்லு அப்படின்னு சொல்லி உள்ளே வரீங்க. என்னாச்சு? இல்லை, இது கொரியன் மாப்பிள்ளை தானே அப்படின்றீங்க. ஆமாம். அப்புறம் நீ இந்தியன் ஸ்டைலில் சாரீலாம் காட்டியிருக்க அப்படின்றீங்க. நம்ம ஸ்டைல் இதுதானே, அப்போ நம்ம இதுதானே பண்ண முடியும். ஆனால் கொரியன்னா ஹேம்பாக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போடுவாங்க. நம்ம ட்ரெடிஷன் தானே நம்ம இது பண்ண முடியும். சரி, நீ இதுலேயும் அழகாக தான் இருக்க சொல்லாக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி போ அப்படின்றாங்க அக்கா. நீங்கள் ஐயையோ நான் மாப்பிள்ளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பொடி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஓடி போயிடுறீங்க கீழே. ஓடி போய் பார்த்தா மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு. அழகாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி குட்டுன்னு ஓடுறீங்க மாப்பிள்ளைக்கிட்ட. உடனே அந்த மாப்பிள்ளை தான் பேசிகிட்டு இருக்காரு அவங்க அம்மாக்கிட்ட. அவங்க அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் கொரியன் தெரியும். உடனே நீங்கள் தான், அம்மா என்னம்மா மாப்பிள்ளைக்கிட்டலாம் பேசுகிறீங்க? மாப்பிள்ளைக்கிட்ட மாப்பிள்ளைக்கிட்ட பேசாமல் என்னடி பண்ணுறது? பெரியம்மாவை பேச சொல்லுங்கள். உங்களுக்கு கொஞ்சமாக தான் கொரியன் தெரியும், அதனால தான். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாப்பிள்ளையை பார்த்துட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை தான் கேட்குறாரு. ஓ நீங்கள் தான் தங்கச்சியா? ஆமாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறேன்னே தெரில வரும் அவங்களுக்கு. உடனே நீங்கள் தான், உங்களை நான் என்னென்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ மாமான்னு சொல்லணும் அப்படின்னு. இது மாமாவா அப்படின்னு உங்களுக்கு இருக்குது. ஆமாம், உங்கள் அக்கா தானே கட்டிக்க போகிறேன், அப்புறம் நான் மாமா தானே. இல்லை, அது என் கசின் அக்காவாக இருந்தாலும் எந்த அக்காவாக இருந்தாலும் உனக்கு மாமா தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்புறம் உங்கள் பேர் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கேட்டுடுறீங்க. உடனே அவங்க அம்மா தான், ஐயோ என்ன இப்படி கேட்கக்கூடாது அப்படின்றீங்க. அம்மா சும்மா இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. பேர் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கேட்குறீங்க அவங்ககிட்ட. உடனே அவர் தான், என் பேர் சுகா அப்படின்றான். ஓ சுகாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா காதில் போய், இவர் அதிகமாக சுகர் சாப்பிடுவாரோ, அதனால தான் சுகர்னு பேர் வச்சுருக்காரோ. சுகர் இல்லடி சுகா, எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி தானே இருக்குது உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே மாப்பிள்ளையோட அம்மா தான் கேட்குறாங்க, என்னாச்சு, ஏதாவது பேரில் தப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா தான், இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு சிரிப்பாக வந்துடுது. ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே உட்காந்துக்கிறீங்க ஒரு சோஃபாவில். உடனே அவங்க அம்மா தான், போய் நாங்களும் உட்காராதடி, இங்கே பாடி, அம்மா எனக்கு கால் வலிக்குதுமா, அச்சோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே மாப்பிள்ளையோட அம்மா தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா உட்காந்துக்கிறீங்க. அப்போ தான் கரெக்டாக ஜங்குக்கு வரான் உள்ளார. நீங்கள் டக்குன்னு கவனிச்சிக்க மாட்டீங்க. நல்லா உள்ளே உட்காரான் சுகா கிட்ட. அப்போ தான் நீங்கள் கவனிக்கிறீங்க, என்னது இவனா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு எழுந்திரிச்சிங்க அங்கேருந்து. எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு மட்டும் ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பான். அது அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாட்டுக்கிட்ட ஓடி போயிடுறீங்க. அம்மா அது யாரும்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அது மாப்பிள்ளையோட தம்பி அப்படிங்க. மாப்பிள்ளையோட தம்பியா? ஏன் அதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பேசிகிட்டு இருக்கா? அம்மா அது மாப்பிள்ளை மட்டும் வந்தால் போதில்ல, மாப்பிள்ளையோட தம்பிலாம் அதுக்குமா கூப்பிட்ருக்கீங்க? அவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க, இன்னும் இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அமைதியார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு இருக்கவங்களுக்கு. உடனே டக்குன்னு நம்ம உங்களை தான் பார்த்துருப்பான். ஜங்கு போச்சு செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உடனே ஜங்குக்கு தான்,
ஓ! நீதானாடி அது? என்ன பார்த்து சப்ப மூஞ்சி, வெள்ளாட்டு மூஞ்சின்னு சொன்ன மூஞ்சியா இது? அப்படின்னு சொல்லி பார்க்குறான். உங்களுக்கும் அச்சச்சோ செத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கிட்டே பார்த்துட்ருக்கீங்க. உனக்கு கவனிக்காத மாதிரி நட்டி நட்டி அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து கொஞ்சம் சவுண்டாக சொல்லியிருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்துருப்பீங்க. அவன் ஒரு நாட்டி ஸ்மைல் கொடுக்குறான் உங்களுக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது உங்களுக்கு. உடனே சுகா தான், என்னடா நடி நடின்ற? இல்லை நான் சும்மா தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். உடனே நீங்கள் தான், சரிம்மா நான் அக்கா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குன்னு ஓடி போயிருப்பீங்க. உடனே தான் அவங்க அம்மா கிட்ட, ஆண்டி அந்த பொண்ணு யார்? அது ஏன் பொண்ணுப்பா அப்படின்றாங்க. ஓ உங்கள் பொண்ணா? சரி சரி அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாட்ட வந்து கேட்டிருப்பான். இப்போது கொஞ்ச நேரம் ஆகுது, உங்கள் அக்காவை கீழே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. உங்கள் அக்காவுக்கு அவ்வளோ ஷை ஆகுது சுகாவை பார்க்கும் போதெல்லாம். உடனே நீங்கள் தான், ரொம்ப வெக்கப்படாத அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டீங்க. ஒய் அமைதியாக ரெடி அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கா கத்துறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அங்கேயே நின்றுக்கிறீங்க. அப்புறமேட்டு அந்த ஜங்குக்கு உங்களே தான் பார்க்குறான். எதுக்கு பார்க்குறான்னு தெரியல. அச்சோ தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. அப்புறமேட்டு தான் டக்குன்னு யோசிக்கிறீங்க, வெயிட் பண்ண அந்த பேக் அப்போனா அங்கே நின்னது இவனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாகிடுச்சு. அவ்வளோதான் தெரிஞ்சு போச்சு, செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க அவங்கக்கிட்டே. அப்புறமேட்டு அம்மா கொஞ்ச நேரம்மா, எங்கே என்ன போகிறேன் அம்மா, ஒரு நிமிஷம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் ஓடி போயிருப்பீங்க கிச்சனுக்கு ஓடி போய் மினிக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. மினிக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. என்ன என்ன சொல்கிற? ஆமாடி எல்லாத்தையும் பார்த்துட்டா தெரிஞ்சு போச்சு. உங்கள் அக்கா அவனோட அண்ணனே அடி. ஐயோ வார்த்தையே வரல எனக்கு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. என்ன பண்ண போகிற? தெரியல மினி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் பாஸ் ஆகிட்டு அங்கே போயிடுறீங்க நீங்கள். அப்போ தான் எல்லோரும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஜக்கோட அம்மா எழுந்திரிச்சிட்டு, உங்களோட பெண்ணை சின்ன பையன் கட்டி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க. என்னது அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கேட்குறாங்க. இல்லை அதான் அந்த பொண்ணு பேர் என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி, இந்த பொண்ணு பேர் வையன் அப்படின்னு டக்குன்னு உங்கள் அம்மா சொல்லிடுறாங்க. உடனே ஜங்குக்கு அவ்வளோதான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அது அவரை டக்குன்னு யோசிச்சு பார்க்குறான். வையனா? அந்த கான்செப்டில் அந்த பொண்ணை தெரியாதுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருப்பான். அப்புறமேட்டு அவங்க அம்மாவும் ஜக்கு கூட அம்மா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது சுகா தான், அம்மா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கா தங்கச்சிம்மா அப்படின்னு சொல்லி, அந்த பிள்ளை உன்னோட ஒய்ஃப்க்கு தங்கச்சி, அந்த பிள்ளை வந்து ஜங்குக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ அமைதியார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவனை திட்டுறாங்க. உடனே அவங்க அம்மா தான், அது அவளுக்கு இன்னும் கல்யாண வயசு வரலையே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. கல்யாண வயசு வரலையா? அவங்க பொண்ணுக்கு எத்தனை வயசு? அது 21 வயசு அப்படின்றாங்க. 21 வயசு ஆகிடுச்சுன்னா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. 21 வயசு தாங்க ஆகுது. 21 வயசு ஆகிடுச்சு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்துட்டு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவா என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரில. வயன் உனக்கு என்ன அம்மா, அது இப்போ வேணாம்மா அப்படின்றீங்க. ஒன்று ஜங்குக்கு தான் எழுந்திரிச்சிட்டு, அம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றான். அவ்வளோ சைலண்ட் ஆகிடுது அந்த இடமே. அது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த வார்த்தையுமே வரல யாருக்குமே. ஆமாம் எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நல்லா நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அம்மாவும் சொல்கிறாங்க. ஆனால் சுகாவும் நானும் இருக்கேன், அவங்க அக்காவும் இருக்கா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி அவனும் வந்து டக்குன்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவங்க அக்காட்ட போய் அக்கா வேணாம்னு சொல்லுக்கா. நான் எப்படி சொல்ல முடியும், நீ கூட வா அப்படின்னு. அக்கா போக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. உடனே அவங்க அம்மாவும் சரி நாங்கள் பண்ண கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அவங்க அப்பாவும் ஆமாம் நாங்கள் பண்ண கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா அப்படின்றீங்க, என்ன அமைதியார், உனக்கு இதெல்லாம் நடந்ததான் ஆகும் ஒரு இடத்துல. இப்படி நல்ல பையன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. ஜங்குக்கா அவங்கள பார்த்து ஒரு நாட்டி ஸ்மெல் சிரிக்கிறான். என்ன ஸ்மெல் இது, ஐயோ கர்மம் அப்படின்றீங்க. ஐயோ இவனை வேறு வெள்ளை மூஞ்சி அடிச்சவன், ஐயோ சப்பு மூஞ்சி அப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. அப்புறம் ஜங்குக்கோட அப்பா போய் டக்குன்னு வந்து இன்னொரு ரிங்கும் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இது எதுக்கு?
உனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. எனவே எனக்கா இப்போயா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆட்டை நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமேட்டு எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் 2 பேர்த்துக்கும் சேர்த்தே வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அங்கேயே. ஐயோ போச்சு அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. வந்துட்டு நீங்கள் இப்போ உட்காந்துருக்கீங்க சும்மா தான் எல்லோரும். உடனே டக்கு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு நான் பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்றான். பொண்ணுக்கிட்ட பேசணுமா அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. போய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவை திரும்பி பார்க்குறான். போய் பேசுப்பா அப்படின்றாங்க அவங்க அம்மாவும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கூப்பிட்றான். அப்படின்றீங்க நீங்கள் வா அப்படின்றான். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சிட்டு கொடுக்கணும் பின்னாடி ஓடி போயிடுறீங்க. போய் ரூமில் போய் லாக் பண்ணிட்டான். நீ தானே அன்றைக்கி கான்சர்ட்டுக்கு வந்தது. கான்சர்ட்டு நான் எதுக்கு வரலையே. பயந்தானே நீ அன்றைக்கி கூட நான் கேட்டேன், நீ கூட சொன்ன அந்த ஸ்டேஜ் கிட்ட நின்றுட்டு நீ தானே அதை விஐபி டிக்கெட்ஸில் நின்றுட்டு இருந்தியே அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. நடிக்காதடி, நான் ஐடல் உனக்கு தெரியாதா? அது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒத்துக்கிட்டியா? இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரடி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வரோம். அப்புறம் நீ தானே என்னை சப்ப மூஞ்சி அப்புறம் வெள்ளை அடித்த மாதிரி இது சொன்ன அப்படின்னு சொல்லி அவ்வளோ வந்து கிட்டக்க வந்து சொல்கிறான். அது வந்துட்டு நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு போய் சொன்னு வச்சுக்கோ அப்படியே செவ்வளி அடிச்சிடுவேன் அப்படின்றான். அடிப்பீங்களா? ஆமாம் போய் சொன்னால் அடிக்க தான் செய்வேன் அப்படின்றான். அது வந்துட்டு சாரி அப்படின்றீங்க. சாரியா? எவ்வளோ தைரியம் தான் நீ நான் ஓவர்டேக் பண்ணதுக்கு. சும்மா கால் அடிச்சு சாரி கேட்க வந்தேன். என்னை பார்த்து வெள்ளை அடித்த மூஞ்சி சப்ப மூஞ்சி சொல்லி எவ்வளோ தைரியம் உனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் டக்குன்னு அவங்களை இப்போ பிடிச்சிட்றான். அது சாரி அப்படின்றீங்க. அதுதான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்றான். பனிஷ்மெண்ட்டா? பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு ரொம்ப கிட்டக்க வரான். உடனே அவன் அப்படி ஆடி இருக்கேன் மூஞ்சி பார்க்க அப்படின்றான். இல்லையே. இல்லையா? இப்போ இருக்காது அப்போ இருக்கும் அப்படின்றான். இல்லை அது எதுவும் கோவத்தில் நான் பேசிட்டேன் சாரி அப்படின்றீங்க. சாரி என்ன சாரி அப்படின்றான். ஐயோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. எவ்வளோ தைரியம் தான் அப்படி சொல்லியிருப்பேன். அதுவும் கான்சர்ட்டுக்கு வந்திருக்கேன் எப்படி அப்படின்றான். அது 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 நான் கான்சர்ட்டுக்கெலாம் வரல அப்படின்றீங்க. அப்புறம் யார் என்ன நீ அப்படின்றான். அது என் ஒர்க் ப்ளேஸில் ஒரு பொண்ணு டிக்கெட் கொடுத்தா. அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். உன் ஃப்ரெண்டு நீயும் வந்திருக்கீங்க. ஆனால் இப்படி இருந்தாலும் என்ன உனக்கு தெரிஞ்சிருக்கும் தானே அப்படின்றான். ஆமாம் அப்படின்றீங்க. பத்தியா தெரிஞ்சே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கிஸ் அடிச்சிருப்பான். அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாயில் எந்த பேச்சுமே வந்திருக்காது. அவனே விட்டோன்னே அப்படின்னு சொல்லி அப்படியே நிற்கிறீங்க. என்ன அது சாரி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறீங்க அவனை. கொஞ்சம் கூட மூவ் பண்ணல. இங்கே பாருங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றீங்க. வேறு எப்படி பண்ணுறது அப்படின்றான். அது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பேசுன்னே தெரில. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை விட்டுருப்பான். இங்கே பாரு உனக்கு எப்படி இருந்தாலும் அந்த 2 வேர்ட்ஸுக்கும் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. நான் மறப்பேன்னு நினச்சிக்காத. என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன்டி அப்படின்வான். அது சாரி அது புரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் போயிடுறான். நீங்களும் பின்னாடி வெளில போகிறீங்க. அவங்க அம்மாவும் ஜக்கோட அம்மாவும் உங்கள் லிப்ஸ் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரே சிரிப்பு. அவங்க அக்காவும் ஏன் அப்படின்றா. என்ன அப்படின்றா. என்ன வாய மூடு அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிறீங்க. அவங்க அக்காவும் அப்புறம் சுகாவும் பேச போயிருப்பாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி அட்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்போ தான் அவங்க அக்காவை பார்த்துட்டு ஏ அப்படின்றீங்க. என்ன நீ தான் வேலை அப்படின்றாங்க. நானா அப்படின்னு. ஆமாம் எல்லாம் சிரிச்சு கத்தான் அப்படின்னு அப்படின்றீங்க நீங்கள். உடனே ஜங்குக்கு பார்த்தா அப்படி சிரிக்கிறவங்கள பார்த்து இவதுக்கு என்ன சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறீங்க.
அப்புறமேட்டு அதெல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. அப்புறம் மினிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற? ஆமாடி, இப்படியெல்லாம் நடந்து போச்சுடி, என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சிடி அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. போச்சு போ அப்படின்ற வாய மூடி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்புறம் கரெக்டாக உங்களுக்கு ஒரு கால் வருது. ஒரு அன்னோன் நம்பர் தான். என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு மினியும் சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காதில் எடுத்து வைக்கிறீங்க. ஹலோ, யார் பேசுகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி பண்ணுற அப்படின்றான். யார் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் தான்டி அப்படின்றான். நான் தான்டியா, யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கன்னு முடிக்கிறீங்க. யார் வயன் தெரியலையே, யாரும் நீ நானும் யாருடி, நான் தான் அப்படின்றாங்க. தெரியல, ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி வளர்றீங்க. நான் தாண்டி ஜங்கோக் அப்படின்றான். டக்குன்னு அப்படின்னு சொல்லி தூக்கி வர போட்டுருது. உங்களுக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிச்சு? உங்கள் அம்மாட்ட தான் வாங்கினேன். ஓஹோ, அது கால்லாம் பண்ணாதீங்க. ஏன் பண்ணக்கூடாது? அது வந்துட்டு ஒர்க்கில் இருப்பேன். ஒர்க்கில் இருந்தால் கால் பண்ணக்கூடாதா? அது வந்துட்டு நான் பேசிக்கிறேன். சரியா, நீ ஒன்றும் வருத்தப்பட வேணாம். இப்போ நான் ஒர்க்கில் இருக்கியா என்ன? இல்லை, ரூமில் தான் இருக்கேன், சும்மா இருக்கேன் வீட்டில் அப்படின்றீங்க. உன் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கா, அவளை வெளில போக சொல்லு அப்படின்றா. ஏன் அவளை வெளில போக சொல்லணும்? வெளில போக சொல்லடி அப்படின்றான். சரி மினி, வெளில கொஞ்சம் போடி அப்படின்றீங்க. மினி சரி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டா. ஆனால் நீங்கள் செய்கையிலே உட்கார் அப்படின்றீங்க. அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க மெதுவாக உட்காந்துக்கிறா. போயிட்டாளா? போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பொய்யா சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு தான் அப்புறம் நாளைக்கு என் வீட்டுக்கு வா அப்படின்றான். உங்கள் வீட்டுக்கு நானும் வரமாட்டேன், வாடி அப்படின்னு சொல்கிறான். முடியாது, எனக்கு ஒர்க்கு இருக்குது, நான் ஒர்க்கை பார்த்துக்கிறேன், வா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி அப்படின்னு சொல்லி கட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்றீங்க. மினி தான், என்னடி வரலாம் சொல்கிறான், தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அவன் சொன்ன மாதிரியே நான் அடுத்த நாள் கிளம்பி அவன் வீட்டுக்கு தான் போகிறீங்க. அவன் அட்ரஸ்லாம் அப்போயே அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. அவன் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி காலிங் பெல்லை மெதுவாக கையால் அடுங்குது. காலிங் பெல்லை அடிக்கிறீங்க. டக்குன்னு டம்மில்னு திறக்கிறான் கதவை. நான் ஜங்குக்கு தான் வந்துட்டு ஹாய் அப்படின்றீங்க நீங்கள். வாடி அப்படின்றான். வாடியா, என்ன ஓவராக பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே நிற்கிறீங்க. அப்பயும் என்ன உள்ளவா அப்படின்றான். இல்லை, அது உங்கள் அம்மா இல்லையா? எங்கள் அம்மாவா? வெளில போயிருக்காங்க. எங்கள் அண்ணன் வேறு ஹோட்டலில் போய் அவங்க அக்காவை பார்க்க போயிருக்கான். அக்காவா? ஆமாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அங்கிளா யார்? இல்லை உங்கள் அப்பா. எங்கள் அப்பா வேலைக்கு போயிருக்கார். சரி, நீங்கள் நான் ஐடல் தானே, எனக்கு வேலை வரும்போது தான் நான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே வந்துக்கிறீங்க. அங்கே வந்துட்டு யாருமே இல்லை வீட்டில், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறீங்க. என்னாலும் பண்ணலாம், உட்கார் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. உடனே ஜங்கு தான் வீடியோ கால் பண்ணி காட்டுறான். அதாவது அவனோட ஹங்ஸ், அதாவது பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் காட்டுறான். இங்கே பாருங்கடா என் ஒய்ஃப் அப்படின்றான். இதுதான் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சும்மாறா அப்படின்றான் ஜங்குக்கு. அப்புறம் எல்லோரும் உங்களுக்கு ஹாய்லாம் காட்டுறாங்க. ஹாய், நான் தான் வயன் அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் நீ தானா, எல்லாத்தையும் சொன்னான் அப்போ முடிஞ்சு சொன்னியாமே அப்படின்றான் வி. அது வந்துட்டு அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்குள்ளே பார்த்து மறைக்கிறான். ஐயோ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்குது. ஆமாம், நாங்களும் கேள்விப்பட்டோம், வெள்ளடிச்ச முடிச்சுன்னு சொன்னியாமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அடுத்த சொல்கிறான். ஐயோ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. அது வந்துட்டு ஆரம்பம் சொல்கிறான். தைரியமாக பொண்ணு தான், அவனுக்கே பொண்ணு தான் நீ அப்படின்றான். உடனே உங்களுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்துட்டான். கட் பண்ணி வச்சிட்றான். அப்புறமேட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே தனியாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம்,
அப்படின்னு சொல்லி டக்குன்னு பக்கத்தில் வரான். என்னது அப்படின்றீங்க? இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லி வரான். டக்குன்னு ஒரு கிஸ் தான். என்னது அப்படின்னு சொல்லி வேனை விழிக்கிறீங்க. என்ன பேன் ஒழிக்கிற எதுவும் பண்ணதில்லையா? இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அன்றைக்கி தான் பண்ணினேன் அப்புறம் என்ன அப்படின்றான். அது அது வந்துட்டு அப்படின்றீங்க. சரி நான் வீட்டுக்கு போகட்டுமா? எது வீட்டுக்கு போகிற? இல்லை சும்மா வீட்டுக்கெலாம் பயங்கர அப்படின்னு சொல்கிறான். அவனே அவங்க போய் சமைச்செலாம் எடுத்துகிட்டு வரான். நல்லவனாக இருப்பானோ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. சமைச்சிட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சூப்பராக இருக்குது அப்படின்றீங்க. ஓ தேங்க்யூ அப்படின்றான் அவன். இவனுக்கு இப்படிலாம் அடிக்க தெரியுமா அப்படின்னு இருக்குது. எனது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு டிவி தான் பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு ரிமோட் வந்து கை தவறி கீழே விழுந்துருக்கும். அதில் வேறு ஏதோ சேனல் ஆன் ஆயிரும். ஐயோ என்ன சேனல் இது அப்படின்னு சொல்லி மாற்ற போகிறீங்க. அப்போ டக்குன்னு ஜங்குக்கு வந்து அந்த ரிமோட்டை வந்து வாங்கி வச்சிடறான். ஏய் ஜங்கு என்ன பண்ணுற? இங்கே கூட இந்த கர்மம் ஓடுதுங்க கூடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓடட்டும் அப்படின்றான். கூடு அப்படின்னு சொல்லி கொடுக்குன்னு ஓடுறீங்க. பின்னாடியே ஓடுறான் தூக்கிட்டு ரிமோட்டை. அது மாதிரி ஓடிட்டு இருக்கு. கூடு அப்படின்னு சொல்லி ஓடுறீங்க. பின்னாடியே கொடுக்க முடியாதே அப்படின்னு ஓடுறான். இங்கே பாரு அடிச்சிருவேன் அப்படின்றான். அடிச்சிருவேனே நீ அப்படின்றான். ஆமாம் அடிச்சிடும் கூடு அப்படின்றீங்க. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொடுக்குற மாதிரி வச்சு டக்குன்னு ஒன்று பிடிச்சி இழுத்துருப்பான். என்ன பண்ணுற? சும்மா தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இங்கே கூட ரிமோட் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வாங்குறீங்க. கொடுக்க முடியாதுன்னு கொஞ்சம் குட்டியாக தான் இருப்பீங்க. கையை கொடுத்து மேலே தூக்கிடுவான். இது ரிமோட்டை கூடு அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. அப்படியே எப்படியோ சண்டை போட்டு ரிமோட்டை வாங்கி ஜாலை மாற்றுறீங்க. என்ன கர்மம்டா அது? நீ தான் பார்த்துட்டு இருந்தியா? அப்படின்னு. ஆமாம் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். கர்மம் அப்படின்றீங்க. என்ன கர்மம் இல்லை அப்படின்றான். அப்படின்றீங்க. ஹீஹி அப்படின்றான் அவன். இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மெதுவாக உட்காந்துக்கிறீங்க சோஃபாவில். நீங்கள் வந்து சின்சான் தான் பார்த்துருக்கீங்க. உடனே ஜங்க் தான். என்னடி சின்சான்லாம் பார்க்குற? ஏன் சின்சான் பார்க்கக்கூடாதா? இல்லை இவ்வளோ பெருசாக இருக்கியே சின்சான்லாம் பார்ப்பேன். எவ்வளோ பெருசாக இருந்தானே அப்படின்ட்டு நீங்கள். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் உட்காந்து சின்சானே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் என்னடா அது அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு மறுபடியும் கீழே விழுந்து அந்த சேனல் ஆன் ஆகிடுது. ஐயோ கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிமோட் எடுக்கிறீங்க. ஜங்குக்கு உங்களே ஒரு மாதிரி பார்க்கறது நீங்கள் பார்க்குறீங்க. டக்குன்னு திரும்பிட்டு என்ன அப்படி பார்க்குற? ஒன்றிலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பிக்கிறான். ஒன்று அந்த சீனை ஓடிட்டுருக்கு. இது மூலம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாற்றிடுறீங்க. டக்குன்னு ஜங்குக்கு உங்களை பற்றி திரும்பியிருப்பான். என்ன அப்படி பார்க்குற? நீ அப்படி பார்க்காத அப்படின்றீங்க. பார்க்காதையா? ஏன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிட்ட வந்து உட்காந்துக்கிறான். இங்கே பாரு நீ நவுந்து போ அப்படின்றீங்க. நவுந்து போக முடியாதுடி அப்படின்றான். ஷோ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. டக்குன்னு அந்த ஹிப்பில் கை வைக்கிறான். என்ன இப்போ அப்படின்றான். கையேடு எனக்கு உட்காந்து டிவி பார்க்கணும். இப்படி உட்காந்து டிவி பாரு அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே சாஞ்சுக்கிறான். ஐயோ நீ இப்படி சாஞ்சுக்கிட்டான்னு எப்படி பார்ப்பேன்? இப்படி தான் சாய்வேன் போடி அப்படின்றான். ஐயோ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. ஓகே அமீஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சிடுறேன். அடுத்த பாட்டில் வந்து இதோட கண்டினியூ பார்க்கலாம். அப்புறம் டார்மீஸ் இந்த ஒன்ஷர்ட்டை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு நியூ ஐடியாஸ் இதில் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கே சொல்லுங்கள். அப்போ தானே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து டிலே ஆகும் ஒன் ஷாட் போகிறதுக்கு. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வந்து பிஸியாக இருப்பேன் நான். அதனால் வந்து போட்டுருவேன். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஐடியாஸ் ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக எல்லாத்தோட பாட்டும் போட்டு முடிச்சிடுவேன் ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், bye bye.